ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சேரன் ஒரு மாதிரியாவே வீட்டுக்கு வராங்க. நம்ம கார்த்தியாவோட எல்லா கதையும் கேட்டுப்புட்டு, அவரு சும்மாவே ஆடுவாரு. இப்ப சலங்க கட்டி விட்ட மாதிரி. ஆமாங்க. பயந்துறாதீங்க. ஆடுவாருன்னா, அந்த ஆட்டம் இல்லங்க. யாராவது ஒருத்தவங்க சின்னதா வருத்தப்படுறோம், கஷ்டத்துல இருக்கோம் அப்டின்னாலே, அப்டியே பொங்கிருவாருங்க. அப்டி இரக்கத்திலயும், கருணையிலயும் பயங்கரமான வள்ளலுங்க. நல்ல குணம் படைச்சவரு. இப்ப தான் அத்தை பொண்ணு இவ்ளோ கஷ்டத்துல இருக்குன்னா, எவ்ளோ வேதனைப்படுவாரு. சும்மா விடுவாரா என்ன? வீட்டுக்கு வந்துட்டு ஓன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆயி நிக்கிறாங்க. எல்லாரும் "என்னாச்சு? அண்ணே என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க. "இல்லப்பா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா." "என்ன சொல்லுங்க?" அப்படின்னு எல்லாரும் கேட்க, கார்த்திகா சொன்னத பூரா சொல்ல, "ஐயோ! போச்சா? கார்த்திகா வாழ்க்கை போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா சோழன்லேருந்து அவங்க அப்பாலேருந்து எல்லாம் ஃபீல் ஆகுறாங்க. "ஐயோ! நான் சொன்னேன் அப்பவே தாலிய கட்டுறான்னு கேட்டியாடா? பெரிய இவன் மாதிரி தாராள பிரபு மாதிரி அப்படியே தள்ளி விட்ட. உன் மகள நீயே வச்சுக்க" அப்படின்னு சொல்லி பண்ணாங்களா பண்ணாங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டு, இப்ப வாழ்க்கைய இழந்துட்டு இப்ப உட்கார்ந்துருக்காளே என் மருமவ அப்படிங்கல. "அங்கிள் என்ன சொன்னீங்க?" அப்படிங்கிறாங்க நிலா. "மருமவன்னு சொன்னேன்." "மருமவ." அப்படி பார்க்குறாங்க. அண்ணே ஒரு அதாவது நிலாவுக்கு சொல்றதுக்கு ஆசை இருக்கு. ஆனாலும் தடுக்குறாங்க. சோழனுக்கு புரிஞ்சு போகுது. பல்லவன், பாண்டி 3 பேருக்குமே புரியுது. "அண்ணி, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. அத நாங்க சொல்றோம்." அப்படின்னு பேசையில, "என்னடா சொல்ல போறீங்க?" சேரன் கேட்குறாரு. "அண்ணே, அந்த பொண்ணு பாவம் அண்ணே. ரொம்ப கஷ்டப்படுது பார்க்கவே. கார்த்திகான்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" "என்ன? எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறீங்க?" "ஆமா. இப்ப அந்த சந்தாவுக்கும் வீட்டுக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்காதான்னு தெரியல. 50 பவுன் கேட்குறாய்ங்க. 50,00,000 கேட்குறாய்ங்க. எங்கே போறது?" "டேய் 25, 25 தான்." அப்படின்னு சோழன் சொல்ல, "சரி 25னாலே உன்ட்ட இருக்கா?" "இல்ல. இப்பவே இந்த 1 மாசத்துக்கு மேல போயிருச்சு. என்ன பண்ண போற?" அதுவும் இல்லாம அவன் மாமங்க கை இப்படி தட்டி தட்டி ஆயுதத்த வச்சிருக்காய்ங்க. என்ன ஆகும்? நம்மள நெனச்சு பாருங்க. அப்படியே டுமீல் டுமீல் 50 பேரும் தரையில கிடக்குதுங்க. "ஐய்யய்யோ! வேணாம்ப்பா வேணாம்ப்பா" அப்படிங்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேன். "அட எல்லாரும் சொல்லுங்கப்பா. மனசுக்குள்ள இருக்கிறத விட்டு வெளியில ஆத்துங்க." அப்படிங்கையில, "மாமா" அப்படின்னு வருது. குரல கேட்டா யாருன்னு பார்த்தா கார்த்திகா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" "என்னம்மா வரையில துள்ளிக்கிட்டு வருவ. இப்ப என்ன ஆச்சு?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. சேரன் அப்பா பார்க்குறாங்க. "என் வாழ்க்கை தான் போச்சே மாமா. அதான் மாமா சொல்லியிருப்பாரே" அப்படிங்கிறாங்க. "இல்ல, நாங்கலாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம்." அப்படின்ட்டு, "சேரன் அண்ணா, நாங்க சொல்றத கேட்பீங்களா? இல்லையா?" அப்படின்னு பல்லவன், நிலா எல்லாரும் கேட்குறாங்க. "என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த பொண்ணு டைவர்ஸே வாங்கிருச்சு. நகை நட்டு தான் இப்ப தர வேண்டி இருக்கு. அத அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்கள நான் விடுவேனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே நீ பாவம் அண்ணே. கார்த்திகாவே நமக்கு அண்ணியா வரட்டுமா?" தூக்கி வாரி போடுது. கார்த்திகாவானாலே நம்ப முடியல. "என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சோழா, பல்லவா, பாண்டி என்ன சொல்றீங்க?" உடனே அவர் என்ன பண்றாரு, "ஆமாம்மா, நீ என் தங்கச்சி மகம்மா. எனக்கு மருமவ. இல்ல, இல்ல மக. நீ இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். அதனால தான் போனது புட்டுக்கிட்டு வந்துட்ட. அத பத்தி நீ இனிமே பயப்படாத, கவலைப்படாத." "மாமா, என்ன மாமா சொல்றீங்க?" "நீ தைரியமா போ. உன் கழுத்துல என் புள்ள தாலி கட்டுவான். அதுவும் கூடிய சீக்கிரத்திலே. நாளைக்கே. நாளைக்கே என்ன நாளைக்கு? இன்னைக்கே நீ போ வீட்டுக்கு." "என்னது இன்னைக்கே வா?" சேரன் பார்க்குறாங்க. "அப்பா, அதெல்லாம் இல்ல." அப்படிங்கல. "ஏன்டா? நீ அந்த சந்தா பொண்ண கட்டிக்க நிக்கிறியா?" அப்படி இல்ல. டேய், நீ வேணா கட்டிக்க நினைக்கலாம். இல்ல அந்த பொண்ணும் நானும் விரும்புறீங்க. அதானே சொல்லப் போற?" "ஆமாப்பா." இப்ப அந்த பொண்ணு என்ன நினைச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிற? அவங்கலாம் புடிச்சு அடிச்சு கல்யாணத்த பண்ணணும். தாலிய கட்டணும்னா கழுத்த குடுத்துட்டு நிக்கும்டா. எனக்கு சேரன் தான் முக்கியன்ட்டு அங்கேருந்து ஓடியா வரப்போகுது? இல்லப்பா, அது என்னதான் இருந்தாலும் டேய் டேய் டேய், நடக்கிறத பேசுடா. எத்தன கிலோமீட்டர் தள்ளி அந்த புள்ள அங்க போய் இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு இருக்காது. வேணா நீ ஃபோன் போட்டு கேளு அப்படிங்கிறாங்க. இல்லப்பா, நான் சந்தாவ விரும்புறேன்." "ஏன்டா அப்ப கார்த்திகா?" "கார்த்திகா மாமன் பொண்ணுப்பா, அத்தை பொண்ணுப்பா. அது மேல பாசம் அக்கறை இருக்கு." "பாசம் அக்கறை வேற, காதல் வேற இல்லையா?" அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், சேரன் சொல்ற மாரி சந்தா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தா நல்லதா? இல்ல கார்த்திகா வந்தா நல்லதான்னு கருத்த தெரிவிச்சிருங்க கமெண்ட் பாக்ஸ்ல. கூடவே உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நிலாவுமே பேச ஆரம்பிக்குது. "அண்ணா, நீங்க கண்ண மூடிட்டு யோசிச்சு பாருங்க. யார கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனைங்க." அப்படிங்கிறாங்க. அப்படியே கண்ண மூடுறாரு. சந்தா தாங்க வந்து நிக்குது பாவம். சரின்னு சொல்லிட்டு சோழன் என்ன பண்றாங்க, கால் பண்றாங்க. அவங்க அண்ணன் தான் எடுக்குறாங்க. "என்ன உன் ஆளு எடுக்காம உன் மச்சான் எடுக்குறான் போல இருக்கு." பாக்குறாங்க. அவங்க அண்ணன் இல்லங்க. ஆம்பள குரல கேட்டு அண்ணன்னு நெனைக்கிறாங்க. பார்த்தா, "யார்றா நீ?" அப்படின்னு கேட்க அப்ப நடுங்கி போறாங்க. "இல்ல சந்தாவுக்காக நான் அடிச்சேன்." அப்படின்னு நிலா கேட்குறாங்க. சோழன் பட்டுன்னு யார்றா நீன்னு பயந்துட்டு நிலாட்ட குடுத்துடுறாரு. நிலா பேசின கையோட, "என்ன அந்த சென்னை குடும்பமா? என்னப்பா எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? கரெக்ட்டா மூக்கு வெறுத்துருச்சோ? அப்படிங்கல. "என்ன சொல்றீங்க?" "ஆமாடா, இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சுச்சு. என்ன பண்ண போறீங்க?" "என்னது கல்யாணம் முடிஞ்சிருச்சா?" "ஆமா." அப்படிங்க எல்லாரும் ஆடி போறாங்க. பாக்குறாரு. "நான் தான் சொன்னனே."
இது நடேசன் சொல்றாரு. அப்பா அது வந்து டே அடங்குடா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியாச்சா? கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்களா? இல்லப்பா அது வந்துப்பா. என்னப்பா அவன் புருஷனை தூக்கி போட்டு நீ பொண்ணை தூக்கிட்டு போறியா? அதெல்லாம் இல்ல. சும்மா வேலையை பாருடா. அதுக்கப்புறம் ஓனை போடுறாங்க. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? வந்து என் பொண்ணை தூக்கிட்டு போலாம் பாக்குறியா? இங்க பார், அவ இனிமே என் பொண்டாட்டி. இந்த மாதிரி ஃபோன் பண்றது அந்த மாதிரி பாக்குறது வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நீலா பாக்குறாங்க. இங்க பாருங்க, சந்தாட்ட குடுங்க அப்படிங்கிறாங்க. நாங்க நம்ப மாட்டோம். நம்ப மாட்டியா? ஏய் சந்தா இங்க வா அப்படிங்கல. என்னங்க அப்படின்னு வராங்க. இந்தா உங்க ஊர்ல இருந்து நிலா பேசுறாங்களாம். நிலாவா குடுங்க. நிலா அப்படிங்கல. என்ன சந்தா ஆச்சு? ஓன்னு அழுகுறாங்க. நான் என்னம்மா சொல்றது? மை கியா போல்தூ ஹூம், குछ भी करना होगा नहीं, மை கியா பர்த்தூம் அப்படின்னு சொல்லி அழுகுது. அதாவது நான் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு அழுக. நிலா அப்படியே பாக்குறாங்க. என்ன சந்தா, அண்ணன் உங்களே நினைச்சிட்டு இருக்காரு. மை குछ भी क्या भी கருங்கன ஓங்கானி கர்ண ஓங்கானி கர்ண ஓங்கானி அப்படிங்குது. பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல அப்படிங்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஹிந்தில சொல்றேங்க. இப்ப அப்படியே எல்லாரும் தடுமாறுறாங்க. சரி என்ன மன்னிச்சிருங்கோ, நீங்க நல்லா இருங்கோ, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு துசரா அம்னியாக்கு சாதி கர்லக்கோ அச்சாரோன்ட்டு அந்த பிள்ளை போன குட்ரி என்ன கேட்டீங்களா? இனிமே போன போடுறேன் அதை போடுறேன்னு வந்தீங்க அப்படித்தான் அந்தர் பண்ணிடுவேன்னு போன வைக்க எல்லாம் சிரிக்குதுங்க. சேரன் மட்டும் உருன்னு இருக்காரு. என்ன லவ் பண்ணிட்டார்லங்க. துஜே தேரா தேக்கா தேசா அந்த பாட்டு என்னங்க வரமாட்டேங்குது. சனம் அப்படின்னு முடியும்ல, அந்த பாட்டெல்லாம் போட்டு டூயட்லாம் போட்டாங்க. அதாவது டெம்போலாம் வச்சு கடத்திருக்கேன், ஒரு 500 பணம் கொடுன்னு வரலையா செந்தில் உள்ள தலிதா படத்துல. அந்த மாதிரி நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேனே அப்படிங்கிறாரு பாவம். டேய் நீ ஒன்றும் தப்பு பண்ணலடா, உனக்கு ஏத்த பொண்ணு தாண்டா. ஏன்டா கார்த்தி உனக்கு நல்ல பொண்ணு இல்லைங்கிறியா? ஐயோ அப்படிலாம் இல்லை பாத்தீங்களாங்க, அப்படியே மாறிட்டாரு. இது பச்சை மண்ணுங்க சேரன். அதுக்கப்புறம் வேற வழி இல்ல, சரின்னு சொல்லிட்டு பேசிடுங்க. எல்லாம் குசி ஆயிடுறாங்க. வீட்டுக்கும் போறாங்க. அத்தைகிட்ட கேட்டா வாங்கடா அண்ணன் மௌனுங்களா ஆச்சரியமா இருக்கு, இருடா கிள்ளி பார்ப்போம் அப்படின்னு கிள்ளிக்குதுங்க. டேய் அதுக்கு ஓன் கையை கிள்றா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சம்மதிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட்டுன்னு போயிட்டு மறுநாளே போய் கோயிலில் வச்சு தாலியை கட்டுறாங்க. ஹாப்பியாகிறாங்க. சேரன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்க. என்னம்மாம்மா சந்தா நினைப்புல இருக்கீங்களா? நான் வந்து குறுக்க வந்துட்டனோ? குறுக்க வர்றதெல்லாம் நீ இல்லம்மா, அந்த வில்லன் பார்ட்டி. அவன் எப்பயோ தாலி கட்டிட்டான். சேரன் ஒன்றும் துரோகம் பண்ணல. அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க கல்யாணம் நடந்திருக்கு. அப்படியாம்மா? ஐ அப்படின்னு ஒரே சிரிப்பு. என்னம்மா இன்னொரு வரைக்கும் சோகமா இருந்த? இல்ல ஒரு காதலை பிரிச்சுட்டமேன்னு துக்கத்துல குற்ற ஒண்ணுல இருந்தேன். இப்ப நான் பிரிக்கல. என் மாமா மனசார என்ன கட்டிக்கிறாங்க, நானும் மனசார கட்டிக்கிறேன் அப்படின்னு கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி இந்தாங்க கிளம்புங்க, சேர்த்து வச்ச காசை கொண்டாந்து கொடுக்குறாரு. என்ன அங்கிள் நேத்தான் கேட்டேன் உடனே காசு வருது? இது ஒண்ணு குடும்ப செலவுக்கு இல்ல, பின்ன எதுக்கு? நீங்க 4 பேரும் ஹனிமூன் போயிட்டு வாங்க. என்னது ஹனிமூனா? ஆமா. அது வந்து அப்படிங்கல. ஏன் நாங்க போறோம், கொடுங்க கொடுங்க அப்படின்னு சோழன் காசை வாங்குறாரு. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டிருக்கா. சரி 4 பேரும் கிளம்புங்கல. பல்லவனும் பாண்டியும் எங்களுக்கும் தான் ஆசையா இருக்கு கொடைக்கானல பாக்கணும்னு. அட கிளம்புப்பா. உடனே பாக்குறாரு அவங்க அப்பா. எப்பா அப்ப எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? அப்பா வாங்க நீங்களும் அப்படின்னு பல்லவன் கேட்க பாண்டி கேட்குறாரு. உடனே நிலாவும் இருந்துட்டு ஆமா அங்கிள் வாங்க. இதுக்கு பேரு ஹனிமூனா இருக்காது பின்ன. வேணாம் நான் சொல்லிவிடுவேன். நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு தெரியுது, நாங்களாம் கிளம்புறோம் அப்படிங்கல. அப்போ வானதி கூட்டு போகணுமே, வானதி அப்படிங்கல. ஏன்டா அவளை ஏன்டா கூப்பிடுற அப்படின்னு பல்லவனை பார்த்து கேட்க, இல்ல இப்ப வானதி வந்தா நானும் வரேன்னு சொல்லுமே. அது இப்ப மெடிக்கல் ஆபீஸுக்கு ஓனரு. என்னது மெடிக்கல் ஆபீஸா? அடடே மெடிக்கல் வச்சிருக்காங்கடா, அதுக்கு ஓனர்னு சொன்னேன்டா. ஓ மெடிக்கல் ஷோரூமா? ஐயையே கம்பெனிங்கிறான் ஷோரூம்ங்கிறான், விடுங்கடா அப்படிங்கிறாங்க. அப்புறமா பாக்குறாங்களா எல்லாரும் நாளைக்கு கிளம்புறோம். ஜோதியா கிளம்புறாங்க. வானதிட்ட சொல்றாரு, என்ன விட்டு போறியா? அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். ஏம்மா உங்க வீட்டுல என்ன தாளிச்சு கொட்டவா? நீ வேணாம் ஆளை விடுத்தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் போக கூடாங்கிறாங்க. நான் போயே திருவேன். ஏண்டி கடையை திறந்துட்டு உடனே மூடு விழா பண்ணிட்டு போகாதடி அப்படின்னு சொல்லி எவ்வளவு திட்டுறாங்க. ஆமா நான் திருந்துட்டுமா அக்கா அக்கா நிலாக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு கெஞ்ச, சரிம்மா நாங்க கூட்டு போறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லாரோடையும் போனா அது ஹனிமூன் ஆகுமாங்க? என்னங்க நடக்குது? என்னென்ன கூத்து பண்ண போறாங்களோ. ஆனா எல்லாம் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. பெரிய வேன் எடுத்து நிலாவும் சோழன் மட்டும். நிலா வந்து என்ன பண்றாங்க, இங்கிட்டு வாங்க அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஏன் நிலா நம்ம முன்னாடி டாப் கியர் போட்டு போகணும், நம்மளாம் எப்பவும் கெத்துன்னு இருக்கணும், மண்டையில கொட்டுனேன்னு வைய. ஐயோ ஏன் நிலா என்ன கொட்டுற, நீங்க வாங்க அங்க வந்து சொல்றேன் அப்படின்னு பின்னாடி போய் உட்காந்துக்க. பார்த்தா எல்லாம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஜாலியா ஆடிக்கிட்டு பாடிட்டு போக டக்குன்னு இவங்க என்ன பண்றாங்க, சோழன் பாக்குறாரு. என்னம்மா நம்ம கடைசிக்கு வந்துட்டோம் பின்னாடி. எதுக்கு பின்னாடி வந்தோன்னு சொல்லட்டுமா? எதுக்கு? இதுக்கு தான் அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஒரு துண்டு மாதிரி. ஏன்னா கொடைக்கானலுக்கு போகணும் இல்லையா, அது அப்படியே ஒரு ஷாலு மாதிரி இருக்கு. அதை அப்படியே சோழன்
மூஞ்சில போட்டுக்கிட்டு 2 பேரும் இறுக்கிய கட்டி பிடிச்சு நறுக்குன்னு முத்தம் குடுக்குறாங்க. நிலா, நீலாம் எப்பம்மா இப்படி மாறுன? உங்க கூட 1 வருஷம் சேர்ந்து குப்பை கொட்டேன்ல, அப்புறம் உங்க இது எனக்கும் ஒட்டிக்கிச்சு. ஐய்யய்யோ! அப்ப இது நல்ல ஹேபிட்டா? இல்ல இது நல்லது தான். பேசாதீங்க, பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல அப்படின்னு இறுக்கிய முத்தம் குடுக்க, ஐயோ! நிலா பின்னாடி வந்ததோட ரகசியம் இப்ப தானே தெரியுது. சொன்னேனே புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இதே முன்னாடி இருந்தா இப்படி குடுக்க முடியுமா? ஆமா நிலா, கண்டிப்பா. ஐயோ! 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 உம்மா, உம்மா, உம்மான்னு குடுக்குறாரு. மெதுவா அப்படிங்கிறாங்க. ஆனா நல்ல வேளை நீ தைரியமா, நீ தன்னம்பிக்கையோட நீ ஐயோ! ஒரு முன்னெச்சரிக்கையா நீ வெளியில இங்க தனியா கூட்டு வந்துட்ட அப்படின்னு சோழனுக்கு வாய் கொளறுது. ஐயோ! என்ன இப்ப? வாங்க இறுக்கிய கட்டிக்குவோம் அப்படின்னு இறுக்கிய கட்டிக்கிறாங்களா? இப்ப யாரும் பார்க்கல. நம்ம பின்னாடி இருக்கவும் ஜாலியா இருக்கா. ஐயா ஜாலி அப்படிங்கல. அண்ணே, மிஸ்டர் சோழன், நாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு எல்லாம் வந்து நிக்க, என்னங்கடா நடக்குதுன்னு டபக்குன்னு தள்ளி கிஸ் அடிக்கிறது. அதாவது அப்படி ஒதுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சால்வைய அந்த தூக்குறாரு. தூக்குனா எல்லாம் நிக்குதுங்க. ஐயையோ! அப்படின்னு ஐயோ! ஐயோ! அப்படின்னு குனியிறாங்க 2 பேருமே. ஏய் நாங்க பார்த்துட்டோமே ஓசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, சரி என்ஜாய், என்ஜாய். டேய் போங்கடா, இப்படிலாமாடா ஒருத்தவங்க வந்து பண்ணி பார்க்குறது, போங்கடா அப்படிங்கல. சரி விடு, விடு நாங்கலாம் முன்னாடி போறோம். ஒரு ஸ்க்ரீன் போடுங்கப்பா பின் சீட்டுக்கு அப்படிங்கிறாங்க பாண்டி. ஏன்டா நீயுமா? போங்கடா அப்படின்னு சொல்ல, போங்க நிலா. என்னம்மா நல்லா இருந்துச்சுல முத்தம் குடுக்கையில? ஐயையோ! மறுபடியும் நிலா என் மானத்த வாங்குறியே அப்படின்னு நிலாவோட மடியில படுத்துக்கிறாங்க நம்ம சோழன். என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாங்க என்ன நடக்க போகுதுன்னு. எப்படியோங்க கார்த்தியாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடந்தது எனக்கு சோ ஹாப்பிங்க. உங்களுக்கெல்லாம் ஹாப்பியா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.